இப்போ நானும் என்னோட இளம் நாயகன் சலாமாவும் 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த கடை கட்டுக்கிறது நீச்சல் வீரனை வந்த சோதனை ஆள் அடலாம் நீஞ்ச வர நடப்பிச்சு கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். நீவமணி சொல்லி தான் நாங்கள் ஆசைப்பட்டது. நாங்கள் 2 பேருமே நீஞ்சி போகமணி சொல்லி தான் ஆசைப்பட்டேன். இயற்கை எல்லாம் எங்களுக்கு அமைச்சு வச்சிருச்சு. நீங்கள் நீயே வல்லந்தேவி லாஜியார் நீங்கள் நடந்தே போங்க அப்படின்னு சொல்லி நடந்து போகிற மாதிரிக்கு எங்களுக்கு இயற்கை இடம் தந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக கரை சேர்ந்து விட்டோம் புல்மூடையிலிருந்து. ஆமா, நீங்க எவ்வளவு பேர் நீங்க நீஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட பகிர்ந்துவோங்க. நீங்க எப்படி கஷ்டப்பட்டு நீங்க மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது இந்த நீச்சல். ஓ மை காட், என்னால் முடியவில்லை. கிழக்குமான முடியுது, வடக்கு ஆரம்பமாகிறது. இது வந்து புல்மோட்டை வந்து திருவண்ணாமலை கடைசி கடைசி. நீங்க இந்த நீச்சலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் நீயத்துக்கு வரல, உள்ளமே செல்றேன். சௌமிக்கு சப்போர்ட்டுக்காக வந்தேன். ஆனால் புல்முடைய மக்கள் தந்த சப்போர்ட் நெக்ஸ்ட் லெவல். நாங்கள் இப்போ மிகவும் கஷ்டப்பட்டு சீரமப்பட்டு வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வடக்கை நோக்கி நீந்து வந்திருக்கின்றோம். நானும் இலங்கைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் நீந்து சாதனை படைத்து கொண்டிருக்கின்ற சலாமா அவர்களோடு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பதை பேசி வேலையில் நீயும் ஆசைப்பட்டு வந்தேன். நடந்து வந்துட்டு நீங்க போற இடம் முன்னுக்கு. நாங்கள் இவ்வளவு நேரமா எவ்வளவு காடியாக பேசினாலும் இதுல உண்மை என்ன ஆணித்தனமான உண்மை. என்னோட நடந்து வந்து கொண்டு இருச்சிய இந்த சிறுவன் இந்த சலாமா சாதாரண ஒருத்தர் அல்ல. இன்ஷால்லா அந்த அளவு இவர் எடுத்திருச்சிய ரிஸ்க் இலங்கையில ஒரு இராணுவ வீரர் கூட எடுக்காத ஒரு இடத்துல ரிஸ்க் எடுத்துருச்சு. நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் பிறகு. ஆனால் நீங்கள் எல்லாரும் கட்டாயமாக நான் உங்களால் நீங்கள படைச்ச வேண்ட துணையில் நீங்கள் எல்லாரும் இருச்சின்னு சொல்லி தைரியத்தில் தான் நான் பேசிக்கணும் இருச்சு. இவர் அடுத்தடுத்த சாதனைகளுக்காக நாங்கள் எல்லாருமே கட்டாயமாக துவாக்களையும் சேர்த்தும் அவர் தேவையான எல்லா விஷயத்தையும் எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நீங்கள் என்ன கொண்டாந்து வச்சிருச்சு. இதே மாதிரி என்ன போல் நானும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 1000 பேரை சரி உருவாக்கிறீன்னு சொல்லி தான் இன்ஷா அல்லாஹ் என்ன எண்ணம். சலாமா இன்ஷா அல்லாஹ் சாதிப்போம், சாதித்து விட்டு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்கள் இந்த புல்மூடையில் இருந்து எங்களோட பிடவைக்கட்டில் இருந்து புல்மூடையில் இருந்து நாங்கள் இங்கே வரத்துக்கு இருந்த கொக்கரைக்கு இந்த கொக்கரை இந்த 2 ஊரையும் கடந்து வர இந்த கடல் பகுதியை நீஞ்சி அடக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி ஊர் மக்களோட சேர்ந்து எங்களோட பேருவலையில் இருந்து முக்கியமாக எங்களோட ஸ்பான்சர் இஜ்லான் ஹாஜியார் உட்பட அவங்க இன்றைக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த இடத்த கடந்து அடுத்த பயணத்தை ஆரம்பிச்சோம்னு சொல்லி எங்களை வந்தவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு சாஜித் தம்பி, அதோட நபுவான் ஷிஹாப்தீன், அதோட எங்களோட சாஜித் நானா, அதோட எங்களோட சலாமான வாப்பா சலாமாதான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதோட எங்களோட இஜ்லான் ஹாஜியார், அதோட சலாமா எங்களோட நீச்சல் வீரர் இலங்கைக்கு பெருமை சேர்க்கறதுக்குரியவர் சலாமா, அதோட எங்களோட நானா சபீப், அதோட இஜ்லான் ஹாஜியார் ஃப்ரெண்ட், அதோட எங்களை காவல்துறை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அத்தனையும் இவ்வளோ ஆளுமா சுற்றி வந்து கொண்டுருச்சு இந்த அத்தனை விஷயத்துக்கும். அது சரி, நாங்கள் இதெல்லாம் முடிஞ்சது போகிற அவர் எந்தையும் செஞ்சு கொண்டுருச்சேன்னு சொல்லி இன்ஷால்லா ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். இவங்க அங்கே ஊர்லேருந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து கடந்து இந்த இடத்துல எங்களோட எந்த ஆபத்தும் இல்லாமல் பயணம் போகணும்னு சொல்லி வந்து நின்றதுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திச்சோம். அதோட நம்ம இருந்து வீடியோ எடுத்து சொல்லினான் உங்கள் ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஊர் கடலை மையமாக வச்சு தான் அநேகமான தொழில் செய்தது. இந்த கடலுக்கு போகிறவர்கள் கட்டாயமாக அதில் கிறிஸ்துவ
கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி கொண்டு இருந்துச்சு எங்களோட சகாக்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இறைவனை கும்பிட்டுட்டு தான் கடலுக்கு போகிற நடவடிக்கைகளில் ஈடுபடியது. அதில் நான் இந்த இடத்துக்கு வந்ததோடு நான் இதை வீடியோவில் செல்லணும்னு சொல்லி நினச்சேன், அதையும் சொல்லிட்டதில் என் மன திருப்தி. அதோடு இங்கே முல்லைத்தீவில் இருந்து சகாக்கள் வந்துருச்சு. ஏன்னா நான் இந்த வழியாக தான் கடந்து வாரேன் சொல்லியதுக்காக அவங்களும் இந்த முல்லைத்தீவிலிருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதோட புல்மூடை மக்களும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டில் தந்துன்னு இருக்குது. நான் பிரதேச வைத்தியசாலை கொக்கிலாயில் பிரதேச வைத்தியசாலை தான் இது. இப்போ இங்கிருந்து இன்னொரு 11 கிலோமீட்டரில் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் போக போகிறது. இப்போ அங்கே போய்த்து இந்த பயணத்தை கம்ப்ளீட் பண்ணியதாகத்தான் ஐடியா. 23வது நாள் இது. இப்போ கொக்குலாயில் இருந்து இப்போ கெஸ்ட் ஹவுஸுக்கு நடந்து வைத்து கொண்டு இருந்துச்சு. இன்னொரு 8 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சரியாக 8 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ என்ன விஷயம் அடிச்சுன்னா மழை இருட்டிருச்சு. ஃபுல்லாகவே மழை இருட்டிருச்சு. இந்த மலைக்கு ஃபுல்லாக கூழ் காற்று மழை இருத்தி ஒரு போனலாகே மழை பெஞ்சுன்னு சொன்னா ராகத்தான தூக்கம் முடிச்சு சொல்லி போகும். இது அத்தனையும் என்ன பின்னால் வந்து கொண்டு இருந்துச்சு. சகாக்கள் அத்தனையும் முல்லைத்தீவிலிருந்து வந்துருச்சு. வீடியோ எடுக்கிறேன். மலையில் நனைஞ்சிக்கணும் வர அளவுக்கு இந்த இவ்வளோ நேரமாக பயணம். நாங்கள் கடந்து வந்த அத்தனை பயணத்திலே நான் மழை எதிர்பார்த்தேன். முதலாவது நாள் 2வது நாள் மழை பெஞ்சிருந்தேன். அந்த மலையில் நனையலை. ஆனால் இந்த மலையில் நனையணும்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்தேன். நான் நனைஞ்சலாக சகாக்கல்லில் நனையுது. அவங்கள்ட்ட நிறைய வேணும்னு சொன்னால் இருந்தாலும் அவங்க எங்களை தண்ணி விட்டுட்டு அவங்களும் வரையலான்னு சொல்லி அவங்களும் மலையில் நனைஞ்சு என்ஜாய் பண்ணோம்னு சொல்லி அவங்க வந்துருச்சு. தொடர்ந்து வீடியோ வழியில் உடனே பாருங்க. எங்கட முல்லைத்தீவு செட்டையை எதிர்த்து நில், எதிரியே இல்லை, நம்பிக்கைகள் தடைகளே இல்லை, நிமிடம் ஏன் நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றிதானே, எழுந்து வா. அடடா மலடா அடமலடா, அழகா சிரிச்சா புயல் மலடா. நீங்கள் பாட்டு கேட்டு நான் பாட்டு பாடல, இந்த மூட்டில் பாட்டு பாடணும் இருந்தேன். அதுக்கு தான் நான் பாடினேன். கனவாகக்கூடும் கண்ணே கண்ணில் ஈரம் வாழும், தாயாக நீதான் தலை கோத வந்தால் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். நாங்கள் இப்போ மலையில் நனைஞ்சிக்கொண்டு வந்ததோட உளுந்து வடை உண்டு வடை ஹைட்ரிச்சு இடம். அப்படி இந்த இடத்துல இந்த அண்ணன் ஹோட்டலில் உளுந்து வடை, அதோட பிளேண்டி, உளுந்து வடையும் பிளேண்டிமா. மழை பெய்யுது, இந்த மலையில் நனைஞ்சிட்டு அதே வைபோட பிளேனியும் அடிச்சது வேற லெவல். இந்த எள்ளு என்னைக்கு காயுது, அடுத்து என்னக்கு காயுதுன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் நனைஞ்சு கொண்டே பாவம் அவன் அன்பை வெளிப்படுத்தி இதுதான். மலையில் நனைன்னு சொல்லி ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே பிளேண்டி ஒன்றையும் குடிச்சிட்டு இப்போ திரும்ப பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2.5 கிலோமீட்டரில் நாங்கள் இன்றைக்கி தங்கத்துக்குரிய ரிசார்ட் இருந்துச்சு. பேகல்லாம் 3 வீல் எங்களோட முல்லைத்தீவு சகாக்கள் வந்து அவங்களோட இதில் போட்டுட்டு அவங்களோட 3 வீலில் போட்டு மலைக்கு நனையாமல் இப்போ நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சி தொப்பு. இது பாருங்கள், ஷூவெல்லாம் ஃபுல்லாக உள்ளுக்கெல்லாம் தண்ணி. நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்து இந்த 10 கிலோமீட்டர் உங்களோட அனுபவம்? அனுபவத்தை சொல்ல போனால் நீங்கள் இலங்கை ஃபுல்லாக சுற்றி வாரீங்க. உங்களுக்கு எங்களுக்கு முல்லைத்தீவு மக்கள் சார்பாக எங்களோட ஒத்துழைப்பு தரணும் வேண்டி. அது சரி, இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் நடந்து வந்தது அனுபவம் எனக்கு இல்லை விஷயம் என்ன கேள்வி விளங்குறது அதளவுக்கு டயர்டு. இந்த மலைக்கே நடந்து போகிறீங்களா? இந்த மலையில் நடந்து போகணும், டைமை பிடிக்கணுன்றதால சும்மா மலையில் நனையணுமே, அதுக்காக நனைஞ்சு. சரியண்ணா. நீங்கள் என்ன படிக்கிறீங்களா? ஓமண்ணா. என்ன 10th standard. ஓமண்ணா. சந்தோஷம். என்ன ஆசை, என்ன லட்சியம்? ஒன் டைம் பிகாஸ் ஆஃப் பைலட். இன்ஷா அல்லாஹ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். கட்டாயம் முயற்சியை தளர விடாமல் பயணிச்சு கொண்டே இருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் உங்களோட இலக்கு நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, அடே எதுக்குடா இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி சில கட்டத்தில் யோசனை பண்ணுவீங்க. அந்த நேரம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மண்டை கெடுங்க, எதுக்காக நீங்கள் ஆரம்பித்தேன்.
உங்களோட பயணம் ஒரு கட்டத்தில் இடைநிறுத்தப்பட்டால் அந்த இடத்துல நீங்கள் யோசனை பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த ஆரம்ப புள்ளி, அந்த ஆரம்பம் நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அப்போ ரீமோட்டிவேட் ஆகி பயணத்தை போகலாம். சந்தோஷம். பவி வரணும். எங்களோட இன்றைய 23வது நாள் பயணம் இதோட நிறைவு பெரிய இந்த இடத்துல நாங்கள் பரராஜசிங்கம் தோட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு ரூம் புக் பண்ணிருச்சு. இன்ஷா அல்லாஹ் என்னோட இவ்வளோ தூரம் கடந்து வந்த எல்லா நண்பர்களுக்கும் இவங்களாம் மாஞ்சாலையிலேருந்து வந்துருக்கு. மாஞ்சோலையிலேருந்து இங்கே வந்தோம். வேற லெவல். மாஞ்சோலையிலேருந்து இங்கே வந்துருச்சு. எங்கே ஸ்டேஷனடா கொக்குலாயிலிருந்து அண்ணன் மூளை பின்னுக்கு ஊரில் வேற சொல்லியே. இன்ஷா அல்லாஹ் நான் லொக்கேஷனில் நாங்கள் ட்ரை பண்ணியேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெற்று சொல்லி நான் உங்கள் ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.